அருளை நமக்கினி ஹலோ ஆளுமே நிலை நிறுத்தி காவியும் கமண்டலமும் தண்டமும் தளிர் நட நீ என்றே பாடுவார் பலனடைவார் பரவுவார் நாடுவார் நலம் பெறுவார் நன்மை எல்லாம் பெறுவார் வேடனுக்கருள் செய்து விரைந்து நீ ஆட்கொண்ட பீடுடை குருநாதா பரம்பொருள் நீ என்றே வெப்பொடு பிணி எல்லாம் தவிர்த்தமை ஆட்கொள்வாய் ஒப்புமை இல்லாத உன்னத பெருந்தெய்வம் அப்படி அளவில்லா அருட்பெரும் ஜோதியனே அப்பனே குருநாதா பரம்பொருள் நீ என்றே குருவும் கடை கண்ணால் குறைகளை ஓட்டிடுவாய் மறுமையில் நற்கதியும் இம்மையில் நல்வாழ்வும் தருகின்ற குருநாதா பரம்பொருள் நீ என்றே பண்ணிலே தமிழ் போலும் பழத்திலே சுவை போலும் கண்ணிலே மணி போலும் இருளிலே ஒளி போலும் மண்ணிலே அடியார்த்தம் மனத்துளே நீங்காமல் போந்து சேர்த்தருணமதில் நமந்தமர் புகுந்தம்மை நோந்தனை செய்தாலும் நுண்ணாமம் உரைத்திடவே சார்ந்தமை நீங்காமல் தவிர்த்தமை ஆட்கொண்ட வேந்தனே குருநாதா பரம்பொருள் நீ அன்றே மலமாயை தமை சூழ் கருத்தினில் உமை வைக்க அழகில குருநாதா பரம்பொருள் நீ அன்றே படுவித்தாயுனக்கே பலரையும் பணியாமே விடுவித்தாய் நீளாதோ அடிமையை உன்னடிக்கே தொடுவித்தாய் உந்தனையே கொண்டிட்டாய் அவர் தமையே கெடுவிக்க குருநாதா பரம்பொருள் நீ அன்றே வளம் தரும் ஆனிரையும் நலம் தரும் நான் மறையும் நிலந்தனில் நீங்காமல் நிலை பெற வகை செய்த பலந்தர பல உரையும் பாரோர் கீண்டளித்த உளங்குளிர் குருநாதா பரம்பொருள் நீ அன்றே இத்தனை யாம் அருளை நமக்கினியவர் புரிவார் நித்தமும் தவம் செய்து நானிலம் தனை காக்கும் பக்தியும் ஞானமும் முக்தியும் தரவல்ல வித்தனை குருநாதா பரம்பொருள் நீ அன்றே. சூப்பர் ராஜிஜி, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்த, ரொம்ப பியூட்டிஃபுல். உங்க ஆத்து கோயில் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஒன் வண்டர்ஃபுல் திங் நீங்க உங்க கிராண்ட் டாட்டர் வச்சு பண்ண சொல்றது. அதாவது யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு பண்றாலோ அவ்வளோக்கு அவ்வளவு அவார்டு இன்வால்மெண்ட்டும் ஜாஸ்தியா இருது. ஸோ நம்மளோட தர்மம் நிலைநாட்டின்னு இருக்கும், அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஸோ நீங்க பண்றது ரொம்ப அற்புதமான விஷயம். தேங்க்யூ நீங்க சார். இது என்ன பாட்டு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப அழகா இருந்த. சார் இது நிறைய லிரிக்ஸ் கட் ஆயிடுத்து. நான் உங்களுக்கு இந்த அனுப்புறேன் சார். ரொம்ப நல்லா இருக்கும் இது. பிரேக்கா வந்து எனக்கு என் லேப்டாப்ல தான் ஏதோ மிஸ்டேக்கோ அப்படின்னு நினைச்சிருந்தேன். வெரி வெரி நைஸ். நான் நினைச்சேன், ஒரு எனக்கு தாட் என்னதுன்னா நீங்களே இதை எழுதி பாடுறீங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் கூட சார் நான் எழுதல. நாங்க இந்த தேவாரம் கத்துக்கிறேன் இல்லையா, அந்த சார் அவருக்கு வந்து கனவுல மகாபிரிவா சொல்லி அவர் எழுதியிருக்காரு சார் இது. ஓ, வெரி நைஸ் வெரி நைஸ். நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் சார் லிரிக்ஸ். அது வெரி குட் வெரி குட். அது என் கிராண்ட் டாட்டருக்கு வந்து கை சுடக்கூடாதுன்னு அவசர அவசரமா
ரொம்ப ஃபாஸ்டா பாடினேன் நான். ஆனா சமத்து அது எல்லாம் ஃபுல்லா பண்ணா. ரொம்ப கிஃப்டட். தேங்க்யூ வெரி இந்த மச் சார். காலத்துலயும் இந்த மாதிரி இப்ப நின்னு பூஜை பண்றதுக்குன்னு தயாரா இருக்காளே, அதே பெரிய விஷயம். Wonderful. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. So, धन्वंतरी श्लोकम சொல்லலாம். ओम नमो भगवते वासुदेवाय धन्वंत्रये अमृतकलशहस्थाय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वंतरि महाविष्णवे नमः. ओम नमो भगवते वासुदेवाय धन्वंत्रये अमृतकलशहस्थाय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वंतरि महाविष्णवे नमः. ओम नमो भगवते वासुदेवाय धन्वंत्रये अमृतकलशहस्थाय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वंतरि महाविष्णवे नमः. जय श्री कृष्ण. எல்லோருடைய ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் வேண்டிக்கிறோம். எல்லாரும் இந்த சத்சங்கத்துல இந்த ஆன்மீக பாதையில நல்லா சேர்ந்து நடந்து ஒரே நோக்கமான கடவுளை அடையணும், இந்த புனர்ஜென்மம் வராம இருக்கணும், நம்ம இந்த பிரம்மனை அடையணும் ஒரே நோக்கத்துல நடந்துட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து அந்த நோக்கத்தை அடைவோம். அதற்கு உடல் நலம் ரொம்ப முக்கியம். அதற்காக எல்லாரோட உடல் நலத்துக்காகவும் முதல்ல வேண்டிக்கிறோம். நம்ம இப்ப முண்டக்க உபனிஷத்துல இருக்கோம். அன்னைக்கு லாஸ்ட் படிக்கிறச்ச ஒரு 7 ஸ்லோகங்கள் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு பாக்கி 2 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த முண்டக்க உபனிஷத் முதல் முண்டக்கமோட முதல் காண்டம்க்கு ஆனா இன்னைக்கு அந்த 9 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு 7வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிட்டு 8வது 9வது ஸ்லோகம் இன்னைக்கு ரெண்டையும் எடுத்துக்கலாம். முதல்ல பிரார்த்தனை எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் பிரார்த்தனை சொல்லி முடிக்கிறேன். 2 ஸ்லோகம் சொல்லி முடிச்ச அப்புறமா யாராவது பிராக்டிஸ் பண்ணனா என்னோட சேர்ந்து சொல்லலாம். அல்பபெட்டிக்கலா கூப்பிடலாம். ஓ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। अनुजा जी जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागमसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः स्थिरैरङ्गैस्तुष्टुवागमसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः।
स्वस्ति न इन्द्रो वृतश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अष्टनेभिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः வண்டர்ஃபுல் ஜி. அந்த அதர்வ வேதத்துல வர எந்த மாதிரியான ஒரு உபனிஷத்துல இருந்தும் அதுக்கான பிரார்த்தனை இதுதான். என்ன சொல்றான்னா, பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாக, நம்ம கேட்கறதெல்லாம் மங்களகரமா இருக்கணும். பத்ரம் பஷ்யே மாக்ஷபிரிய ஜத்ராக, எங்கள் கண்கள் மங்களமானவற்றையே பார்க்க வேண்டும். ஸ்திரைரங்கை, ஸ்திரமான அங்கத்துடன், உறுதியான உறுப்புடன், துதிக்கும் உடலுடன், தேவர்களால் அருளப்பட்ட கஷேம தேவஹிதம் யதாயுகு, எவ்வளவு ஆயுகு நமக்கு கொடுத்திருக்காளோ அதை நம்ம கழிப்போமாக. அதான் நல்லது கேட்கணும், நல்லதை பார்க்கணும். இந்த தேவர்கள் நமக்கா எவ்வளவு ஆயுள் கொடுத்திருக்காளோ அது ஸ்திரைரங்கை, நல்ல உடம்போட, ஸ்துதிக்கும் உடலோட இருக்கணும். ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாக, இந்திரன் நமக்கு நல்வாழ்வை அருள்வானாக. ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக, பூஷன் நமக்கு நல்வாழ்வை அருள்வானாக. ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமி, தார்க்ஷியன் நமக்கு நல்ல வாழ்வை கொடுப்பானாக. பிரகஸ்பதி ஸ்வஸ்தினோ பிரகஸ்பதிர் ததாது, பிரகஸ்பதி நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பானாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த சாந்தி மந்திரத்தோட ஆரம்பிச்சுட்டு இந்த முண்டக்க உபனிஷத் முதல் 3 ஸ்லோகங்கள்ல எப்படி ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர்கிட்ட இந்த பிரம்ம வித்யாவை கத்துட்டு வரா அப்படிங்கிறது முதல் 3 ஸ்லோகம். ஓம் பிரம்மா தேவானாம் பிரதம சம்பூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா சப்ரஹ்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாமதர்வாய ஜேஷ்ட புத்திராய பிராஹ. பிரம்மன்தான் முதல்ல வந்தவன், அவன்தான் பிரம்மா, கர்த்தா சிருஷ்டிகர்த்தாவும் புவனஸ்ய கோப்தாவும், இந்த புவனத்தை காப்பாற்றுபவனும், சப்ரஹ்ம வித்யாவும், அவர் இந்த சர்வ வித்யா பிரதிஷ்டமான எல்லா வித்யாக்களும் மூலமான இருக்கிற இந்த பிரம்ம வித்யா அவர் தன்னோட ஜேஷ்ட புத்திரனான அதர்வருக்கு சொல்லி கொடுத்தார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். செகண்ட் ஸ்லோகம், அதர்வணேயாம் பிரவதேத பிரக்மாதர்வா தம் புரோவாச்சாங்கிரே பிரக்ம வித்யாம். ஸோ அவர் அங்கீரருக்கு இந்த பிரம்ம வித்யாம் கொடுத்தா. யாரு? அதர்வர். भारद्वाजाय सत्यवाहाय प्राह भारद्वाजोंगिरसे परावराम. சொந்த அங்கிரர் பாரத்வாஜ கோத்திரத்துல பிறந்த சத்தியவாகக்கு சொல்லி கொடுத்தார். சத்தியவாகன் இதை அங்கிரசருக்கு சொல்லி கொடுத்தான். இதுதான் வழிபழியா வருது, பராவராம் பாரம்பரியமா நடக்கிறது. சோ கடைசியாக வரவர் ஷௌனகர். ஷௌனகோ ஹவை மகாஷாலோங்கிரசம் விதிவதுபசன்ன பப்ரச்ச கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. ஷௌனகர் மகாஷாலம் நடத்தினர், கிரகஸ்தர். அவர் அங்கிரசருக்கு விதி பிரகாரம் கேட்கிறார். என்னன்னா, கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதீதி. எது ஒண்ணு, எதை அறிந்தால் எல்லாமே அறிந்தது மாதிரி. ரொம்ப அழகான கேள்வி. அதாவது நம்ம யார்கிட்டயாவது இந்த மாதிரி பரம ஜானிகள்கிட்ட, நம்ம யாருக்கு இந்த பிரம்ம ஜானம் இருக்கோ அந்த மாதிரி ஞானிகள்கிட்ட போனோம்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கேட்கக்கூடாது. எனக்கு பணம் கிடைக்குமா, எனக்கு சம்பளம் கிடைக்குமா, எனக்கு உயர்வு கிடைக்குமா, எனக்கு குழந்தை பிறக்குமா, அந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது ஒரு இருந்தாலும் அவள்கிட்ட நிஜமா கேட்க வேண்டிய கேள்வி இந்த மாதிரியான ப்ரொஃபவுண்ட் டீப் கேள்விகள். கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதீதி. எதை ஒன்று
கஸ்மின் எதை ஒண்ணு நான் அறிஞ்சா எல்லாமே அறிஞ்சது மாதிரி ஆகும் அப்படிங்கிறார். அதற்கு அவர் குருவான அங்கிரசர் சொல்றார், தஸ்மை ச ஹோவாச்ச द्वे विद्ये वेदितव्ये इतिहस्म यद् ब्रह्मविदो वदन्ति परा चैवापरा च द्वे विद्ये वेदितव्ये इतिहस्म. அதாவது நான் சொல்றேன்னு இல்ல, யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவா சொல்றா. இதுதான் நம்மளோட சனாதன தர்மத்தோட ஒரு இது. அதாவது தான் தனக்கெல்லாம் தெரிஞ்சாலும் தான் சொல்றது இல்ல. யாருக்கெல்லாம் அறிஞ்சிருக்காளோ, யாரு நமக்கு முன்னாடி இருக்கவா, நம்மளோட குருக்களா இருக்கட்டும், மகா ஞானிகளா யார் இருக்காளோ அவா சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, 2 விதமான வித்யாகள் இருக்கு. ஒண்ணு பராச்சை வா அபராச்ச. பராச்ச இவ அபராச்ச. சோ மேல் அறிவு கீழறிவு அப்படின்னு 2 இருக்கு. அடுத்தது எதெல்லாம் கீழறிவு அப்படிங்கிற, தத்ரா பரா ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ தர்வவேதः शिक्षा कल्पो व्याकरणं निरुक्तं छन्दो ज्योतिषमिति अथ परायया तदक्षरमधिगम्यते. சோ இது தத்ரா பரா. இந்த அபராங்கிறது ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அதர்வவேதோ, இந்த 4 வேதங்கள். அதை தவிர சிக்ஷாங்கிறது சிக்ஷானா நம்ம எப்பொழுதும் படிப்பு அப்படின்னு நம்ம இப்ப யூஸ் பண்றோம். ஆனா அந்த காலத்துல சிக்ஷாங்கிறது உச்சரிப்பு, சாண்டிங். கல்ப சடங்கு முறைகள், வியாக்கரணம் இலக்கணம், நிருக்தம் செய்யுள் சொல்விளக்கம், சந்தம், ஜோதிஷம். ஜோதிஷம்னா இந்த ரேகை பார்க்கறது அதெல்லாம் இல்லை. காலகணிதம், அதாவது காலத்தை பற்றி யான சயின்ஸ். இது எல்லாமே அப்புறா. இது தெரிஞ்சதுன்னா அதை பத்தியான நாலேஜ் நமக்கு தெரியுமே தவிர, நமக்கு தேவையான என்ன நாலேஜ்னா இந்த பிரம்மனை அடையணும். உன்னோட கேள்வி என்ன, எந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சா எல்லாம் தெரியுமோ அப்படிங்கிறதுனா அந்த பரா வித்யா. இது இல்லை, இதெல்லாம் அபரா வித்யா. இதை வச்சுட்டு அதாவது இது இல்லாம இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களை ஒரு லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்றது டு கெட் தட் பராவித்யா. அந்த பராவித்யா வேணும்னா இந்த அபராவித்யாவும் நமக்கு தெரிஞ்சுதான் ஆனணும். ஆனா அந்த அபராவித்யா வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டுக்கு தான் அது இருக்கு. எப்படி இந்த வேதங்களை படிச்சா, இந்த உபனிஷத்தை படிச்சா, இந்த உபனிஷத் தான் நம்ம இப்ப படிக்கிறோமே அதுவும் அபராவித்யாவா அப்படின்னு கேள்வி வரலாம். இந்த வேதங்கள்ல இருந்து தான் இந்த உபனிஷத் வந்திருக்கு அப்படின்னா, இந்த உபனிஷத் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோமே அது அபராவித்யாவா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை? இதை மட்டும் ஒரு வித்யாவா நினைச்சுட்டு இருந்தோம்னா இது அபராவித்யா தான். ஆனால் இந்த வித்யாவினால் நமக்கு இந்த பிரம்மனை நமக்கு அடையறது கிடைக்கிறது. இந்த பிரம்மன்கிற நிஜத்தை கிடைக்கிறது. அதுக்காக இந்த 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 உபனிஷத் தேவைப்படுறது. அதனால அந்த அளவுக்கு இது பராவித்யா. ஆக்சுவலி இது அபராவித்யா தான். இது மட்டும் கத்துண்டு சாண்டிங் பண்ணிட்டு அந்த மாதிரி பூஜை புரஸ்காரம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம்னா இது அபராவித்யா. ஆனா இதுலேருந்து வர இந்த பிரம்மனை நம்மளால அடைய முடிஞ்சதுன்னா அதனால இதோட எஃபெக்ட் அது இந்த பிரம்மன் கிடைக்கிறது. சோ அதனால இது இந்த உபனிஷத் பராவித்யாவா வித்யாவா எடுத்துக்கலாம். சோ பராவித்யா என்ன? அத பராயயா ததக்ஷரம் அதிகம்யதே. இந்த அக்ஷரமான அழிவில்லாத பிரம்மனை அடையறதுக்கான எது இருக்கோ, எந்த வித்யா இருக்கோ அதான் பராவித்யா. பாக்கி எல்லாமே அபராவித்யா. இந்த 4 வேதங்களும் இந்த 6 சயின்ஸுகளும் பார்த்தேன்னா அவர் சொல்றார் இதெல்லாம் அபராவித்யா. இந்த அக்ஷரமானது தெரியறது தான்
நமக்கு பராவித்யாவா இருக்கலாம். சோ அந்த பிரம்மன், இந்த பராவித்யாலேருந்து கிடைக்கிற நமக்கு இந்த பிரம்மன் அது என்னது அப்படின்னா, முதல்ல நெய்யத் நெய்யத் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்றாரு. என்ன? எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ண அவர்ணம் சக்ஷுஸ்ரோத்ரன் ததபாணி பாதம். அப்படின்னா அத்ருஷ்யம் காண முடியாது, அக்ராஹ்யம் கிரகிக்க முடியாது, அகோத்திரம் எந்த குலத்திற்கும் செயலாகாது, எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியாது, மூலம் கிடையாது, அது அகோத்திரம். அவர்ணம் எந்த நிறமும் இல்லாதது. எந்த நிறமும் இல்லாததுன்னா அதுக்கு ஒரு ஆஸ்பெக்டே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு அது கலர்னு சொல்றாங்க. நிறம் இல்லாதது. நிறம் இல்லாதுன்னா அதுக்கு நிறம் வடிவம் உருவம் எதுவுமே இல்லாதது. அவர்ணம். அச்சக்ஷு கண்கள் இல்லாது. அச்சக்ஷு ஸ்ரோத்ரம் அச்சக்ஷு கண்கள் இல்லாது, அஸ்ரோத்ரம் காதுகள் இல்லாதது. அபாணிபாதம் பாணிபாதம் கைகள் இல்லாதது, கால்கள் இல்லாதது. இன்னும் ஒன்றுமே இல்லையா அப்படின்னா இல்லை. நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராக. தீராக தீராக ஞானிகள். பரிபஷ்யந்தி அவா உணர்றா. என்னன்னா நித்தியம் எப்பொழுதும் இருப்பது, விபும் எல்லா இடங்களிலும் பரவுள்ளது. எப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுக்கு ஏதான ஒரு நிறம், அதுக்கு ஏதான ஒரு கோத்திரம், அதுக்கு ஏதான ஒரு ஏதான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கா? கண்ணுக்கு தெரியறதா? அது கை இருக்கா? அது கால் இருக்கா? அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் எல்லா இடங்களும் பரவுது. எங்கெல்லாம் அந்த வயர் போறதோ அங்கெல்லாம் அந்த கரண்டும் போயிட்டு இருக்கு. சர்வகதம் அனைத்திலும் இருப்பது. ஒரு எல்லா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லாத்துலயுமே கரண்ட் வந்துட்டு இருக்கு. அந்த சுவிட்ச் அணைக்கிறது, சுவிட்ச் போட்டாதான் அந்த கரண்ட், அந்த சுவிட்ச் அந்த வரைக்கும் அங்கேயே தான் நின்று இருக்குது. சுவிட்சை போட்டோன்னு அது பரவுது. அந்த கரண்ட் ஆனா அந்த லைன்ல வயர்ல ஓடிட்டு தான் இருக்கு. அந்த ஃபேன் ஓடல, ஆனா அந்த கரண்ட் ஓடிட்டு தான் இருக்கு. டச் பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி அனைத்திலும் இருப்பது. சர்வகதம் சுசூக்ஷ்மம் மிக நுண்ணியது. தெரியாது, கண்ணுக்கு புரியாது, உடம்புக்கு இந்த இந்திரியங்களால அதை அறிய முடியாது. அவ்யயம் அழிவில்லாதது. பூத யோனிம் எல்லா உயிர்களுக்கும் காரணமானது இது. எல்லா மெஷின்ஸ் ஓடுறதுக்கு காரணமானது இந்த எலக்ட்ரிசிட்டி. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். எலக்ட்ரிசிட்டி தான் பிரம்மனால் அப்படின்னு இல்லை, புரியறதுக்காக சொல்றேன். சோ இதெல்லாம் பரிபஷ்யந்தி தீராகா, இந்த ஞானிகள் இதை உணர்ந்து இருக்கா. சோ முதல்ல இல்லை இல்லை இல்லைன்னார். அத்ரேஷ்யம் அக்ராக்கியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் அபாணிபாதம் இதெல்லாம் இல்லை. ஆனால் நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் அவ்யயம் பூதயோனிம் இதெல்லாம் பிரம்மன். சோ இத வந்து இந்த மெட்டீரியல் காஸ் எதுலேருந்து இது வருது அப்படின்னு புரிஞ்சதுன்னா அந்த மெட்டீரியல் பத்தி நமக்கு நல்லா தெரியும். தங்கத்திலேந்து இந்த நெக்லஸோ இந்த பிரேஸ்லெட்டோ இந்த காதுல இயரிங்கோ எது வந்தாலும் இதெல்லாம் வந்தது தங்கத்துல. தங்கத்தை தெரிஞ்சா இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நமக்கு டீட்டெயில்டா அந்த அந்த நெக்லஸையும் அந்த பிரேஸ்லெட்டையும் அந்த இயரிங்கும் தெரியாது, அது இல்லை. ஆனா எதுலேருந்து வந்திருக்குன்னு தெரியும். அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொன்னோம். பிள்ளையாரும் முருகனும் அந்த மாம்பழத்துக்கு பின்னாடி எப்படி இருந்தாருன்னா, அந்த மாம்பழம் அவர் சொன்னார், இந்த மூன்று உங்களை சுத்தினாலே எனக்கு உலகத்தை சுத்தின மாதிரி. உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சது இல்லை எனக்கு, ஆனா எனக்கு இது தெரியும், உலகம் எல்லாம் உன் நீதான். சோ இதுதான் பிரம்மன் அப்படிங்கிற. அதுக்குதான்
எப்படி பிரம்மன் லேந்து இது எல்லாமே இந்த பூத யோனிங்கிறாரே, இந்த பூதங்கள்ல இந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே யோனி இதுதான், இங்கேதான் இந்த உலகமே வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த 7வது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். இது எல்லாரும் கத்துக்கணும் இந்த ஸ்லோகத்தை. ஏன்னா கிளியரா சொல்றது பிரம்மன் எப்படி பிரம்மன்லேந்து எல்லாமே திருப்பியும் இந்த எல்லாமே திரும்பியும் இந்த பிரம்மனுக்குள்ளே போயிடுறது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் 3 உதாரணங்கள் ஒரே ஸ்லோகத்துல வருது. யதோர்ண நாபிஸ்ருஜுதே கிருக்ணதே ச யதா பிருத்திவ்யா மோஷதய சம்பவந்தி யதா ஊர்ணநாபினா சிலந்தி, சிருஜதே கிருக்ணதே வெளிப்படுத்துறது, திருப்பியும் எடுத்துட்டு கொள்ளுறது. அப்படின்னா இந்த ஒரு இதுல இருந்தா இந்த பிரம்மனை புரிஞ்சுக்கோ அப்படின்லாம். அப்ப அதுல இருந்து கேள்வி என்ன வரலாம் அப்படின்னு, அவ்வளவு ஈஸியா இந்த சிலந்தி ஒண்ணும் எஃபர்ட் போடுற மாதிரி தெரியல. அண்ட் இன்னொன்னு, இந்த சிலந்தி பண்றது ஒரே ஒரு சிலந்தி கூட அப்புறம் திருப்பி எடுத்துருந்தது. அதை எப்படி நீ இந்த விஸ்வத்துல இருக்கிற இவ்வளோ உயிரினங்களும் வேற 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 விதமான உயிரினங்களும் எப்படி பிரம்மன்ல இருந்து வர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்தது. யதா பிருத்திவ்யாமோஷதய சம்பவந்தி, இந்த பிருத்திவியிலேருந்து வேற வேற விதமான மிருகங்களும் பட்சிகளும் செடி கொடிகள், இந்த இதுல என்ன எக்ஸாம்பிள்னா ஓஷதய சம்பவந்தி, இந்த செடிகள் விதவிதமான செடிகள்லாம் இந்த ஒரு அர்த்தலேருந்து வருதோ அது போல. அப்படின்னா ஜீவராசிகள்லாம் ஜீவனே இல்லாத உயிர் இல்லாத இந்த மண்ணிலேருந்து வருதே, அதை பத்தி சொல்றா அப்படின்னா இந்த பிசிக்ஸ்ல இருக்கிற இந்த பிக் பேங் தியரி அதெல்லாம் அவ்வளவுதானா? இந்த உடம்பு இந்த உலகம் வருது, அதுல இருந்து எல்லாமே வருது அப்படிங்கிறடா அப்படின்னா இல்லை. அதுக்குதான் தேர்ட் எக்ஸாம்பிள். யதா சத புருஷாத் கேஷலோமானி, கேஷன தலைமுடி, லோமன உடம்புல இருக்கிற முடிகள், அது எப்படி ஒரு உயிருள்ள இந்த உடம்புல இருந்து இந்த டெட் செல்ஸ் வருதோ, இந்த ஹேரு, இந்த நகங்கள், இதெல்லாம் டெட் செல், அதுக்கு உயிர் கிடையாது. அது இந்த உயிருள்ள இருக்கிற இந்த புருஷன் தேர்ந்து இதெல்லாம் வெளியில வருதோ அது போல அப்படிங்கிறது. So live things from dead earth and dead things from live man, இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். சோ அந்த மாதிரி இந்த உலகம் அந்த அழிவில்லாத பிரம்மத்திலிருந்து தோன்றி வெளி ததாக்ஷராத் சம்பவத்தீக விஸ்வம், இந்த விஸ்வம் தோன்றது இந்த அக்ஷரமான பிரம்மனிலிருந்து அப்படிங்கிறது. இந்த மாதிரி 3 ரொம்ப அழகான உதாரணங்கள் கொடுக்கிறார். அது வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம். இன்னைக்கு 8வது 9வது எடுக்கலாம். தபசாச்சீயதே பிரக்ம ததோன்னமபிஜாயதே அன்னாத் பிராணோ மனஸ் சத்யல் லோகா கர்மசு சாமிருதம். தபசா தவத்தின் மூலம், சீயதே வளர்கிறது, பிரம்ம பிரம்மம், ததஹ அதிலிருந்து, அன்னம் உணவு, அபிஜாயத்தே பிறக்கிறது, அன்னாத் அன்னத்திலிருந்து, பிராணஹ உயிர் சக்தி, மனஹ மனம், சத்தியம் உண்மையான நிலை, லோகாஹா உலகங்கள், கர்மசு செயல்களில், ச மேலும், அமிர்தம் அமிர்தத்துவம். இந்த பிரம்மம் தபசால் வளர்கிறது, அதிலிருந்து அன்னம் பிறக்கிறது, அந்த அன்னத்திலிருந்து பிராணம், மனம், சத்தியம், உலகங்கள்,
மற்றும் கர்மங்களிலிருந்து அமரத்துவ பலன் உருவாகின்றன. தபசா சீயதே பிரக்ம ததோன்னமபிஜாயதே அன்னாத் பிராணோ மனஸ் சத்யல் லோகாக் கர்மசு சாமிருதம். என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ்ல வருது. இது சும்மா ஒரு ரேண்டமா வந்த இது விஷயம் இல்லை. இது இந்த உலகம் வருதுங்கிறது, இந்த சிருஷ்டி, இந்த உலகம், இந்த உயிர்கள், இந்த உயிரினங்கள், இந்த வஸ்துக்கள் இதெல்லாம் வருதுங்கிறது அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீக்வன்ஸ் பிரகாரம் தான் நல்லா வருது அப்படிங்கிறார். அதுக்கு ஆதிசங்கரர் எழுதுறார், யத் பிரக்மண உற்பத்தியமானம் விஸ்வம் ததனேன கிரமேணோத்பத்தியதேன யுகபத் பதர முஷ்டி பிரக்ஷேபவதிதி கிரம நியம விவக்ஷார்த்தோயம் மந்திரஹ ஆரம்பியதே. அதான் இந்த மந்திரம் ஆரம்பிக்கிறது எதுல இருந்துன்னா, இந்த ஒரு கிரமமா இருக்கு அப்படிங்கிறது. யுக்பத் பதர முஷ்டி பிரக்ஷேபவதிதி, அதாவது இந்த யுகம்ங்கிறது இந்த கையில இருக்கிற இந்த பெர்ரிஸ், இந்த பழங்கள்லாம் இப்படி விட்டெறிஞ்சா வந்தது அந்த மாதிரி இல்லை. ந யுகபத் பதர முஷ்டி பிரக்ஷேபவதிதி, அந்த மாதிரி இல்லை. கையில இருந்து ஒரு ரேண்டமா இந்த மாதிரி ஒரு பெர்ரிஸ் எல்லாம் எடுத்து இப்படி தூக்கி எறிஞ்சா அதுல இருந்து உலகம் வந்தது அப்படின்னு இல்லை. இது ஒரு கிரமமா இருக்கு. இந்த கிரமத்தை பத்தி தான் இந்த மந்திரம் சொல்றது அப்படின்னு ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தை பத்தி சொல்றார். சோ ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இத சில பேர் இந்த மாதிரி இதெல்லாம் பிலீஃபே இல்லாதவா என்ன சொல்லுவா, இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் நம்மளோட மனசுல இருந்து வந்தது, இது கிடையவே கிடையாது, இதுக்கு அப்பியரன்ஸே இல்லை. இந்த அப்பியரன்ஸே இல்லைன்னா இதுக்கெல்லாம் இது வெறும் அப்பியரன்ஸ் தான், இது நிஜம் இல்லை, இதெல்லாமே மாயை, இதெல்லாமே பொய், சத்தியம் இல்லை. சோ அதனால இதுக்கு ஒண்ணுமே சீக்வன்ஸும் இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க இந்த உபநிஷத்துல ரொம்ப கிளியரா என்ன வருதுன்னா, இது ஒரு கிரமமா வருது. முதல்ல இந்த பிரம்மன் வருது. இந்த பிரம்மன் இந்த மாயை, இந்த 3 குணங்கள் சத் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற இந்த 3 குணங்கள் கொண்ட இந்த மாயை ஓட சேர்ந்து இருக்கா. அந்த சேர்ந்துன்னா இந்த மாயை இந்த பிரம்மனை இந்த பஞ்சபூதங்களால், அந்த 5 எலிமெண்ட்ஸ் சொல்றோமே, அந்த பஞ்சபூதங்களை நிலைநாட்டுறது. அந்த பஞ்சபூதங்கள் இருந்து இந்த மனசு அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் வருது. இந்த மனசு அப்புறமா இந்த சூக்ஷ்மமான விஷயம் இந்த ஸ்தூலமான விஷயங்களுக்குள்ள, அப்புறம் இந்த ஸ்தூலமான விஷயங்கள் வருது. அப்ப இந்த மனசு அந்த ஸ்தூலமான விஷயங்களுக்குள்ள போறது. இந்த மனசு, இந்த பிராண, இந்த ஸ்தூலமான விஷயங்கள் போறது. இதுல இருந்து இந்த 14 லோகங்களும் உருவாகிறது. இதுதான், இப்படிதான் வந்திருக்கு அப்படிங்க. சோ சத்தியமான இருக்கிறது ஒன்று, எல்லாத்துலயுமே வியாபிக்கிறதுக்கு அக்ஷரமான விஷயம் அப்படின்னு சொல்றே, அந்த அக்ஷரமான விஷயம் இந்த பிரம்மன். அது இந்த மாயை ஓட சேர்ந்து இந்த சகுண பிரம்மன் ஆயிடுது. நிர்குண பிரம்மன்.
இந்த மாயையோட சேர்ந்துண்டு, மாயாதான் இந்த குணங்கள், 3 குணங்கள் அதோட சேர்ந்து இது சகுண பிரம்மனா ஆயிடுது. இந்த சகுண பிரம்மன் தான் காசல் ஸ்டேட். இந்த காசல் ஸ்டேட்ல இருந்து தான் எல்லாம் வருது. காரண சரீரம் என்னன்னா இந்த பிரம்மனும் இந்த மாயையோட குணங்களும் சேர்ந்து இருக்கிற இந்த சகுண பிரம்மன். அந்த சகுண பிரம்மன்ல இருந்தான் எல்லாமே சிருஷ்டி வருது. சோ இந்த சகுண பிரம்மன் தான் காரணம். எப்படி ஒரு சின்ன ஒரு சீடு பார்த்தீங்கன்னா விதை, அந்த விதைக்குள்ள இந்த பல கிளைகளும் பழங்களும் பூக்களும் இலைகளும் கொண்ட ஒரு மரம் அந்த ஒரு விதைக்குள்ள இருக்கு. அந்த விதைக்குள்ள அது தெரியறது இல்லை, ஆனா அந்த விதைக்குள்ள இருந்துதான் இந்த முழுசா வருது. இந்த காஷ்மீரி சைவிசம்ல இதுவும் இதோட அழகான ஒரு உதாரணம் சொல்றார். என்னன்னா இந்த மயில் இருக்கே, அதோட மயில்ங்கிறது கலர்களின் கலர்களின் எல்லையே இந்த மயில் தான். இந்த ஒரு மயிலை பார்த்தோன்னா எல்லா கலர்களும் தெரியுது, விதவிதமான கலர், பார்க்க முடியாத கலர், அதுக்கு பேர் சொல்ல முடியாது, அந்த மாதிரி கலர்கள்லாம் ஒரு மயில் அப்படின்னோன்னா நம்ம கண்ணுக்கு எத்தாப்புல என்னது, அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரூபம், அவ்வளோ கலர்ஸ். ஆனா அது எங்கேருந்து வருது? ஒரு முட்டையிலேருந்து வருது. அந்த முட்டைக்குள்ள இருக்கிற அந்த யோக்கு கலரே இல்லை. அந்த கலர்லெஸ் முட்டை யோக்லேருந்து இந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான, எவ்வளவு அழகான, எவ்வளவு பெருசான, எவ்வளவு விதவிதமான ரூபங்களும் அந்த 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 மயிலுக்கு வருது. சோ இந்த விதை, இந்த முட்டை, இந்த காசல் சரீரம், காரண சரீரம், அது இந்த பிரம்மனும் இந்த மாயையும் சேர்ந்தது. சோ இந்த பிரம்மனும் மாயையும் எங்கே வருது? தபசா, தவத்தின் மூலம். என்ன தபஸ்? என்ன தபஸ்னா என்ன இல்ல அப்படின்னா இது ஞானத்திலேருந்து வந்தது, பிரம்மன் ஞானத்திலேருந்து வந்தது. பிரம்மனுக்கு இந்த ஞானம் இருக்கு. என்ன ஞானம் இருக்கு? இந்த மாதிரியான சிருஷ்டி ஆகிறதும், கடவுளோட லீலையில இந்த சிருஷ்டி ஆகிறதும் இது அழியறதும் தெரிஞ்ச இந்த ஞானம், அந்த ஞானம் தான் இதான் சத்தியம், அந்தான் பிரம்மன், அக்ஷரமானது, முழுதாக தெரிஞ்சது, எல்லாமே தெரிஞ்சதுக்கு. அந்த தபஸ், அந்த ஞானத்திலேருந்து இந்த அன்னம் அபிஜாயத்தை. ஆதிசங்கர் என்ன சொல்றன்னா இது இந்த இந்த சீடு, இந்த சகுண பிரம்மன், அதாவது மாயையும் பிரம்மனும் சேர்ந்தது சகுண பிரம்மன். அது ஒரு விதை உடையறதுக்கு முன்னாடி, அதுல இருந்து இந்த உயிர் வரத்துக்கு முன்னாடி அது பெருசாகுமா? எப்படி ஒரு பேரண்ட்ஸ், அவர் கொடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. பேரண்ட்ஸ் எல்லாம் தன்னோட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பெருமிதத்துல எப்படி பெருசாரும், அது போல இந்த இந்த உலகம் எப்படி, இந்த பிரபஞ்சம் எப்படி ஆக போறது அண்ட் எப்படி அழிய போறது அப்படிங்கிற நாலேஜோட பவர்னால அதுவும் கர்வமா இருந்தான். அதுல இருந்து இந்த அன்னம் வருதான். அன்னம்னா நம்ம உணவு எடுத்துக்கிறோம், இங்க அப்படி இல்லை. அன்னம்ங்கிறது ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டேட். இதுல இருந்து எல்லாம் வரும்.
அதுதான் அன்னம். இங்க இந்த அன்னத்திலேருந்து எல்லாம் வரப்போறது. சோ இந்த அன்னத்திலேருந்து என்ன வருது? இந்த பிராண அண்ட் மன, இதான் இரண்ய கர்ப்பம். எப்படி இந்த விஷ்ணுவோட தொப்புளில இருந்து இந்த தாமரை, அதுல இருந்து இந்த பிரம்மா வரறோ, அதுபோல இந்த அன்னத்திலிருந்து இந்த சூக்ஷ்மமான பிராண மற்றும் மன, இது ரெண்டும் அதுல இருந்து வருதாம். சோ எப்படி இந்த மாதிரி நம்ம யோகத்திலையும் யோக சூத்திரத்துல இந்த 5 கோஷாக்கள் பத்தி சொல்லலாம். 5 விதமான கோஷங்கள். அதாவது ஆனந்தமய கோஷா, விஜயானமய கோஷா, மனோமய கோஷா, பிராணமய கோஷா, அன்னமய கோஷா. இந்த ஆனந்தமய கோஷா அதுதான் சச்சிதானந்தம், அதுதான் க்ளோசஸ்ட் டு த பிரம்மன். இதுதான் நம்மளோட டீப் ஸ்லீப் ஸ்டேட். அதுக்கு மேல இந்த விஜயானமய கோஷா நாலேஜ், அதான் இங்க ஞானத்துல இருந்து தபஸ்ல இருந்து வருது அப்படிங்கிறாரு. அது இந்த விஜயானமய கோஷா. அதுல இருந்து என்ன வருதுங்க? பிராண மன, பிராணோமய கோஷா, மனோமய கோஷா. அதுக்கும் மேல இருக்கிறது இந்த ஸ்தூலமான அன்னமய கோஷா. சோ அது போல இங்க அவர் என்ன சொல்றதுன்னா, இந்த அன்னம் அதுலேருந்து, அதான் காரணம், அதுலேருந்து தான் எல்லாமே வருது. சோ இந்த அன்னத்திலிருந்து எல்லா உலகமும் வருது வெளியில. அதுதான் சத்தியம். சத்தியம்னா இங்க இந்த 5 பஞ்சபூதங்கள், அதான் சத்தியம். அப்புறம் லோகாஹா. லோகாஹா அப்படின்னா இந்த 14 லோகங்கள். இப்ப நம்மளோட தர்மத்துல 14 லோகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது 7 மேல் லோகங்கள், 7 கீழ் லோகங்கள். 7 லோகங்கள் மேல என்ன இருக்கு? பூ, புவ, ஸ்வர, மக, ஜன, தப, சத்ய. பூலோகம் இந்த இந்த பூமி. புவலோக அப்படின்னா இந்த பூமிக்கு ஜஸ்ட் மேல. அங்க இந்த தேவர்களுக்கு கீழே இருக்கிறவா ஞானிகள், அவள்லாம் அந்த புவர்லோகத்துல இருக்கா. அதுக்கு மேல ஸ்வர, இதான் ஸ்வர்கலோகம். இதுலதான் தேவர்கள் எல்லாம் இருக்கா. அதுக்கும் மேல மகர்லோகா. அதுக்கும் மேல ஜனலோகா. எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேல போயிட்டே இருக்கும். ஜனலோகாக்கு மேல தபலோகம். அதுக்கு மேல பிரம்மலோகம். பிரம்மலோகம் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு திரும்பி வருது இல்லை. அது அடுத்த கல்பத்துல நம்ம இந்த எல்லாமே இந்த அழிஞ்சு போறத அப்ப நம்ம பகவானோட சேர்ந்துருவோம். அதான் பிரம்மலோகம். இந்த மாதிரி 7 லோகங்கள் மேல இருக்கு. அதே மாதிரி 7 லோகங்கள் கீழேயும் இருக்கு. சோ இது மாதிரி 14 லோகங்கள். கீழ் லோகங்கள் அதல, வித்தல, சுத்தல, தலதல, மகதல, ரசதல,
அப்புறம் பாத்தாள அப்படிங்கிற 7 லோகங்கள் கீழே இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து 14 லோகங்கள். அதான் இங்க லோகா. சோ இந்த சத்தியம் லோகா, அதுலேருந்து இந்த எல்லா ஜீவராசிகளும் அவளுக்கு தகுந்தாப்புல இந்த கர்மங்கள்ல ஈடுபடுறது. கர்மசு சாமிருதம். இந்த கர்மங்கள் அவளுக்கு எப்படி எந்த மாதிரியான பிராரப்தம் இருக்கோ, எந்த மாதிரியான காமங்கள் முடிவிடாம இருக்கோ, அந்த கர்மங்களை பண்றா. அது இங்க என்ன சொல்றான்னா சாமிருதம், அது அமிர்தத்துவம் அப்படிங்கிறார். அப்படின்னா இதான் அமிர்தத்துவம்னா அது அமிர்தத்துவம் இல்லை. இந்த கர்மங்கள் ஒன்ஸ் யூ செட் இன் மோஷன் அது முடியறதே இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு கர்மங்கள் பண்ணோம்னா, ஒரு சீடு போட்டோம்னா, அதுக்கு விதை போட்டோம்னா அதுக்கான பலன் அப்புறம் கிடைக்கும். அந்த பலனுக்கு அடுத்தாப்புல அதுக்கோட கர்மங்கள் பண்ணிட்டு இருப்போம். அந்த கர்மம் பண்ணிட்டு இருக்கிறச்சே இன்னும் மேலும் மேலும் கர்மங்களை சஞ்சித்துட்டு இருப்போம். அதனால இந்த கர்மங்கள் எண்டே ஆறுது இல்ல. அதனால இத வந்து இங்க அமர்த்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவித்யா காம கர்மா. இந்த காமங்கள், இந்த ஆசைகள்னால நம்மளோட கர்மங்கள், இந்த கர்மங்கள் எல்லாம் நம்ம பண்றோம், இதெல்லாம் அவித்யா அப்படின்னு சங்கரர் சொல்லியிருக்கார். சோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. தபஸ் பண்றது, அதாவது ஞானம். அந்த ஞானத்திலிருந்து பிரம்மம், இந்த பிரம்மத்திலிருந்து அன்னம், இந்த அன்னத்திலிருந்து பிராணம், மனம், சத்தியம், லோகம். அந்த இந்த பிராணம், மனம், சத்தியம், லோகம்ல இருந்து செயல்கள் ஆரம்பிக்கிறது. அது வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இதான் அந்த சீக்வன்ஸ். இது நிறைய விதமா நம்ம அதை அறிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு காரண சரீரம் இருக்கு, அதுலேருந்து சொப்னத்துக்கு வரும். இந்த சொப்னம் எல்லாமே நமக்கு எய்தாப்புல ஓடிட்டு இருக்கு, நம்ம மனசால பண்ணது. அது ஸ்தூலமானது, இரண்ய கர்ப்பம். அதை விட்டு முழிச்சு பார்த்தோம்னா நம்மளோட வேக்கப் ஸ்டேட்டு, அதுதான் சூக்ஷ்மமான ஸ்டேட்டு. சோ அதுலேருந்து தான் இந்த உலகம். எப்படி இந்த கோல்டு இருக்கு பிரம்மன், அங்க வந்து ஒருத்தர் இந்த கோல்ட் ஸ்மித்னு அந்த ஜுவல்லர் இருக்கானே, அவன் அந்த கோல்ட பார்த்துட்டு இதுலேருந்து ஒரு நெக்லஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு தாட் வருது. அதான் காசல் ஸ்டேட். சோ அந்த கோல்டு இருக்கு. அண்ட் இந்த மாயை, இந்த கோல்ட், இந்த பிரம்மனும் இந்த மாயையும் சேர்ந்தது வந்து ஒரு காசல் ஸ்டேட். அதாவது இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் ஆகலாம், ஆர் பிரேஸ்லெட் ஆகலாம், ஒரு இயரிங் ஆகலாம், அப்படிங்கறதெல்லாம் அந்த கோல்டுக்குள்ள இருக்கு. அப்புறம் அந்த கோல்ட் ஸ்மித் என்ன பண்றான், அதுக்காக டிராயிங் எல்லாம் வரையறான். இதுதான் இந்த மைண்ட் சூக்ஷ்மமான ஒரு இடம். சோ அது வரைக்கும் அந்த நெக்லஸ் ஆல. சோ முதல்ல ஒரு தாட் வருது, அதுக்கப்புறமா அதோட பிளான் வருது, அதுக்கப்புறமா அதுக்கு வந்து அந்த நெக்லஸ் ஆகுது. அதுபோல இங்க ஒரு பிரம்மன் தான் கோல்டு. அது வந்து ஞானத்திலிருந்து வருது. அது வந்து இந்த மாயைங்கிற குணங்களோட சேர்ந்து ஒரு காசல் ஸ்டேட்க்கு வருது. சோ இந்த ஜுவல்லரும் அந்த கோல்டும் சேர்ந்தது ஒரு காசல் ஸ்டேட். ஒண்ணும் ஆலை இது வரைக்கும். அவ ரெண்டும் இருக்கிறதுனால இந்த வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் அந்த ரெண்டும் சேர்றதுனால வருது. அதுக்கப்புறமா இந்த சூக்ஷ்மமான மனசும் பிராணமும் வருது. அதான் இந்த டிராயிங், இந்த நெக்லஸ் பண்றதுக்கான டிராயிங்ஸ் சூக்ஷ்மம். அப்புறம் அந்த மைண்ட் வந்து அந்த கோல்டுக்குள்ள போறது.
அப்ப அந்த ஜுவல்லர் வந்து அதுலேருந்து ஒரு நெக்லஸ் பண்ணி கொடுத்தார். அதுதான் இந்த லோகம். அந்த 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 ஜுவல்லர் வந்து அந்த இது போட்டோன்ன நெக்லஸ் இன்னைக்கு அது நெக்லஸா இருக்கு. அதுல இருந்து அப்புறம் 2 மணி விழுந்துதா, ஏதாவது ஆயிடுதா, அழுக்காயிடுதா, அது அப்புறம் திருப்பி கலைச்சிட்டு திருப்பியும் வேற மாதிரி நெக்லஸ் வரும். அது திருப்பி கலைச்சிட்டு ஒரு பிரேஸ்லெட் ஆகும். அது திருப்பி கலைச்சிட்டு அப்புறம் ஒரு இயரிங் ஆகும். அது பாட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அமரத்துவம். சோ இதுதான் தபசா சீயதே பிரக்ம ததோ நமபிஜாயதே அன்னாத் பிராணோ மனசத்யம் லோகா கர்மசு சாமிருதம் அப்படின்னு இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்றார். கடைசியாவது இந்த 9வது ஸ்லோகம், லாஸ்ட் ஸ்லோகம். யஸ் சர்வஜ்ஞஸ் சர்வ வித்யஸ்ய ஞானமயம் தாப தஸ்மாதேத பிரக்ம நாம ரூபமன்னை ச ஜாயதே. யார் சர்வஜ்ஞ அனைத்தையும் அறிந்தவன், சர்வ வித்யஸ்ய அனைத்து அறிவுகளையும் உடையவன், ஞானமயம் அறிவால் நிரம்பியது, தபஸ் தபஸ் உள் சக்தி ஞானம், தஸ்மாத் அவனிடமிருந்து, ஏதத் இது, பிரக்ம பிரம்மம், நாம பெயர்கள், ரூபம் வடிவங்கள், அன்னம் பொருள், ச மேலும், ஜாயத்தே தோன்றுகின்றது. சோ அனைத்தையும் அறிந்த அறிவாலான தபசை உடைய அந்த பரம்பொருளிலிருந்து பெயர்கள் வடிவங்கள் மற்றும் பொருள்கள் அனைத்தும் தோன்றுகின்றன. यः सर्वज्ञः सर्वविद्यस्य ज्ञानमयं ताप तस्मादेतत् ब्रह्म नाम रूपमन्नं च जायते. சோ எல்லாமே ஒன்றிலிருந்து வந்தது. இங்க 2 விஷயம் இருக்கு. சர்வஜ்ஞ சர்வவித். சர்வஜ்ஞ அவ வந்து இந்த காசை அறிஞ்சவா, பிள்ளையார் போல. அடுத்து சர்வவித் அந்த எஃபெக்ட்ஸை தெரிஞ்சவா, முருகனை போல. சோ இதெல்லாமே அறிந்தவா இந்த பிரம்மன். கீதையிலையும் அர்ஜுனன் சொல்றான், நீயும் நானும் ஒரே ஜென்மத்துல தான் பிறந்திருக்கோம், இப்பதான் பிறந்திருக்கோம், உனக்கு எப்படி எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அப்படின்னா, அதுக்கு பகவான் சொல்ற, எனக்கு எல்லாம் எவ்வளவு பேர் பிறந்திருக்காளோ, எவ்வளவு பேர் வந்திருக்காளோ, எவ்வளவு பேர் பிறக்க போறாளோ எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு அது தெரியாது அப்படிங்கிறது. சோ ஞானமயம் தப. இந்த பழைய நாலேஜ் எல்லாமே இருக்கவார். அந்த ஞானமயம் தப்பதிலிருந்து இந்த சகுண பிரம்மன் வரார். அந்த சகுண பிரம்மன்ல இருந்து நாம ரூப எல்லாம், இந்த அன்னம், அன்னம் தான் இங்க இருந்து அன்னம் வந்து நம்ம சாப்பிடுறது கன்சியூமபிள்ஸ், அது வருது, அனைத்தும் அதிலிருந்து தோன்றுறது அப்படின்னு. சோ இதான் இந்த பிரம்மன் தான் முக்கியமானது. இந்த பிரம்மனை அறிந்தால் எல்லாமே நம்மளால அறிய முடியும். எப்படி இந்த ஜுவல்லர் வந்து இந்த கோல்ட்ல இருந்து வேற வேற நாம ரூபம், இந்த நெக்லஸும் பிரேஸ்லெட்டும் இயர்ரிங்ஸும் பண்றாளோ, அந்த மாதிரி இந்த பிரம்மன்ல இருந்து எல்லாமே உருவாயிருக்கு. இதுதான் நம்ம அறியணும். எது நீ கேட்டியே, எது ஒண்ணு அறிஞ்சா எல்லாம் அறிய முடியும், அதுக்கான இந்த 2 விதமான வித்யாக்கள் சொன்னேன், அபராவித்யா பராவித்யா. இந்த அபராவித்யா வந்து அது வந்து கீழே வித்யா, கீழ் வித்யா. மேல் வித்யாவின் இந்த அக்ஷரமான பிரம்மன். இந்த பிரம்மனை எப்படி அறிவது, பிரம்மன் என்ன அப்படின்னு கேள்வி வரும். அந்த பிரம்மன் வந்து இல்லை 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 அதிருஷ்யம், அது கை இல்லை, கால் இல்லை, கண்கள் இல்லை, காது இல்லை அப்படி சொல்லிட்டு, ஆனா அது நித்தியமானது, அக்ஷரமானது, அழியாதது அப்படின்னு சொல்லிட்டு
பிரம்மன்லேருந்து எப்படி எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான 3 உதாரணங்கள் வந்தது. சிலந்தி போல, சிலந்தி எப்படி தனக்குள்ளேருந்து வெளியில வந்து அதை திருப்பி உள்ள எடுத்துக்கிறதோ அது மாதிரிதான் பிரம்மன். ஆனா இது வந்து ஒரே ஒரு கலர்ல ஒரே ஒரு சிலந்தி வலை மட்டும் இல்லை. இது வந்து எப்படி பூமியிலேருந்து விதவிதமான செடிகள் வருதோ அந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த மாதிரி அது வந்து வெறும் செத்த ஒரு விஷயத்துல, உயிர் இல்லாத ஒரு விஷயத்துல இருந்து உயிர் வருது அப்படின்னு இல்லை. உயிருள்ள இருக்கிற புருஷன்ல இருந்தும் இந்த மாதிரி முடியெல்லாம் வருதே, அந்த மாதிரிதான் இந்த பிரம்மனிலிருந்து இது எல்லாமே வந்திருக்கு. ஆனா இது வந்தது ஜஸ்ட் இப்படி ஒரு ரேண்டமா வரலை. அதுக்குன்னு ஒரு கிரமம் இருக்கு. அது என்ன கிரமம் அப்படின்னா, முதல்ல பிரம்மன். அந்த பிரம்மன் வந்து இந்த மாயைங்கிற இந்த 3 குணங்கள் உள்ள மாயையோட சேர்ந்துண்டு ஒரு சகுண பிரம்மனாக ஒரு காரண பொருளாக ஆகிறது. அந்த காரண பொருள்ல இருந்து இந்த சூக்ஷ்மமான இந்த மனசு, இந்த ஆஹ் பிராணன் அப்படிங்கிறது சூக்ஷ்மமான ஒரு இரண்ய கர்ப்பம் வருது. அந்த இரண்ய கர்ப்பம்ல இருந்து இந்த ஸ்தூலமான இந்த 5 பூதங்கள் வருது. அந்த ஸ்தூலமான விஷயங்கள்ல இந்த சூக்ஷ்மமான மனசும் பிராணமும் போயிட்டு எல்லா உயிரினங்களும் வருது. சோ இதுதான் இந்த 5 விதமான கோஷங்கள். அதுலேருந்து தான் இந்த எல்லாமே இந்த பிரம்மன்ல இருந்து எப்படி எல்லாம் வந்திருக்குன்னு கேட்டியே, அதுக்கான இதான் பதில். இதை அறிந்தவன் சர்வஜன். இந்த எஃபெக்ட்ஸை அறிந்தவன் சர்வவித். அவளுக்கு புரியும் என்னன்னா இந்த சகுண பிரம்மன்ல இருந்து இதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் நாமம், ரூபம், விவகாரம், பொருள்கள் தான். அதுங்கிறது உனக்கு புரியும் அப்படின்னு இந்த முதல் முண்டக உபனிஷதோட முதல் காண்டமை முடிக்கிறா. இதி முண்டகோப நிஷதி பிரதம முண்டகே பிரதம கண்டஹ அப்படின்னு இந்த முதல் கண்டம் இதோட முடியறது. என்னால் எவ்வளவு புரிஞ்சுதோ, நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸி இல்லை புரியறதுக்கு. ஆனா ஒரு ஃப்ளோவா எப்படி வருதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த அபராவித்யா பராவித்யா பத்தி அடுத்த கண்டத்துல திரும்பியும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது புரியலன்னா அது என்னோட தப்பு. ஏன்னா இந்த உபனிஷத் ரொம்ப கிளியரா இந்த பிரம்மனை பத்தி விளக்கிருக்கு. ஹோப்ஃபுல்லி யூ ஆல் அண்டர்ஸ்டுட் அண்ட் உங்களுக்கும் அந்த இன்னும் சார், இதுல ஒரே அறியணுங்கிற ஒரு டவுட் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாமா? கேளுங்க. கேட்கலாமான்னு கேட்கிறேன். அதாவது இந்த நகமும் முடியும் வந்து கட் பண்றதுனால வலிக்கிறது இல்ல, சோ அதுக்கு உயிர் இல்ல. ஆனா அது வளர்றதுனால உயிர் இருந்தா தானே வளரும் இல்லையா? இல்ல இல்ல அதுதான் வளருதுன்னா அந்த சந்தேகம். டெட் செல் வெளியில வந்துட்டு இருக்கு. ஓ, இந்த உடம்பு வந்து லைவ், அதுக்கு உயிர் இருக்கு. ஆனா இந்த நகங்களுக்கு உயிர் இல்ல. அது வலிக்கிறதுனால அப்படின்னா இல்ல. அது எப்படி உருவாகிறது? அதாவது இந்த உடம்புல இருந்து, அதாவது ஜீவத்தோட இருக்கிற இந்த உடம்புல இருந்து இந்த செல்ஸ் எல்லாம் டெட் செல்ஸ் தான் வெளியில வந்து முடியாகவும் நகங்களாகவும் ஆகிறது. அதெல்லாம் டெட் ஓ, செல்ஸ். அதுக்கு உயிர் கிடையாது. ஓகே சார். ஓகே ஜி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாம் தூங்க விடாம ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா தேங்க்யூ சொல்ல சார். ஜெய் வைக்கலாம் ஸ்ரீ ட்ரை கிருஷ்ணா. பண்ணேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.